ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சங்க இலக்கியம் அந்த லெசனோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் நம்ம அவுட் சோர்ஸ்லேருந்து பார்த்துருந்தோம். இது நம்ம 12th புக்லேருந்து தான் பார்க்க போகிறோம். 12th தமிழ் புக்லேயே 2 டைப் இருக்குது. இது 2வது டைப், அதாவது அட்வான்ஸ் தமிழ்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ் புக்லேருந்து தான் இந்த மெட்டீரியல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அட்வான்ஸ் தமிழ் புக்கில் இந்த டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலேருந்து கொஷின்ஸ் எடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெசனை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்துட்டு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாசித்து காமிக்க போகிறீங்களா மேம் அப்படின்றீங்களா? ஆமாம், அதுவும் இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாம் வாசித்து காமிச்சு அதில் எப்படி கொஷின் கேட்பாங்க, அதாவது ஒரு கொஷினை எப்படி ட்விஸ்டடாக கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்றதும், எந்த இடத்துல கூற்று காரணங்கள் கேட்பாங்க அப்படின்றதும், அப்புறம் இதில் தேர்வு நோக்கில் எந்த மாதிரியான வினாக்கள் வரும் அப்படின்ற ட்ரிக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் வைக்க முடிஞ்சதுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஏன்னா இந்த 10 பாட்டு 8 தொகை அதோட இதெல்லாம் வரும் பின்னாடி, அதுக்கு ஷார்ட்கட் சொல்ல முடியறதுக்கெல்லாம் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். சரிங்களா? இந்த கிளாஸஸ் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் எது அப்படின்றது ஓரளவு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஹைப் கொடுங்க. கிளாஸ் பார்க்கலாம். கிளாசிசம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா செவ்வியல். இந்த கிளாசிசம் அப்படின்றது ஒரு லத்தீன் சொல்லு. சரிங்களா? இந்த கிளாசிசத்தோட மூலச்சொல் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா கிளாசிக்கஸ். அப்போ உலகளவில் செவ்வியல் என்ற பொருளில் கிளாசிசம் அப்படின்ற சொல்லு தான் பயன்படுத்துகிறாங்க. இதோட மூல சொல் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, அதாவது லத்தீன் மொழியில் இருக்க கிளாசிக்கஸ், இங்கிருந்து தான் மூல சொல்ல எடுத்திருக்காங்க. இதே தமிழில் செவ்வியல் என்பதன் மூல சொல் செம்மை என்பதாகும். இப்போ இந்த பாயிண்ட்டை கவனிங்க. இதை நம்ம எப்படி படிச்சிருப்போம்? தமிழில் செவ்வியல் என்பதன் மூலச்சொல் செம்மை இப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, மூலச்சொல்லாக இருக்கும் செம்மை தமிழில் எவ்வாறு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எப்படி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க? செம்மையியல், செவ்வியல், செந்தமிழ், செழுந்தமிழ், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அப்போ நமக்கு ஆன்சரை கொடுத்து கொஷினை கேட்பாங்க. நாம் படிக்கிறது எப்படி? கொஷின் ஆன்சர். இங்கே நம்ம படிக்கக்குள்ள தமிழில் செவ்வியல் என்பதன் மூலச்சொல் செம்மை, அதாவது செவ்வியலா, அப்போ அதோட மூலச்சொல் செம்மை அப்படின்றதுல எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நாம் படிச்சிருப்போம். ஆனால் மூலச்சொல்லான செம்மை தமிழில் எவ்வாறு வழங்கப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் அந்த இடத்துல தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. அப்போ நம்ம செம்மைன்னு இங்கே இருக்கா, அப்போ செம்மையியல் வருமா, இல்லை செவ்வியல் வருமா, இல்லை செந்தமிழ்னு வருமா, இல்லை செழுந்தமிழ்னு வருமா? நமக்கு எக்ஸாம் ஹாலில் எப்படி ஞாபகம் வரும்? செம்மையியல் வரும், இல்லை செந்தமிழ் வரும். இது ரெண்டுத்தில் தான் ஏதாவது வரும். வராதது செவ்வியல், செழுந்தமிழ். செழுந்தமிழ் வராது. அப்போ செவ்வியல் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. செம்மையியலாக இருக்கும், இல்லை செந்தமிழாக இருக்கும் அப்படின்ட்டு மோஸ்ட்லி செந்தமிழ் அப்படின்னு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ எப்படி படிக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா ஓரளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். செம்மை ப்ளஸ் இயல், இது 2 சொற்களும் இணைந்து தான் செவ்வியல் அப்படின்ற சொல்லு உருவாச்சு. அப்போ செம்மை ப்ளஸ் இயல் இது 2ம் சேர்ந்தது தான் செவ்வியல். செம்மை அப்படின்றதுக்கு இங்கே சில பொருள்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. செம்மைன்றதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. செப்பம், செவ்வை, செவ்வி, நற்சீரடைதல், ஒழுங்குபடுத்துதல், பண்படுத்துதல். சரிங்களா? அப்போ செம்மை அப்படின்றதுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னா, செப்பம், செவ்வை, செவ்வி, நற்சீரடைதல், ஒழுங்குபடுத்துதல், பண்படுத்துதல். இது எல்லாமே எதோட பொருட்கள்? செம்மையோட பொருட்கள். நெக்ஸ்ட்டு செவ்வியலுக்கான தன்மைகள் இருக்கு இல்லைங்களா, அதை சில தகுதி கோட்பாடுகளை அறிஞர்கள் வரையறுத்திருக்காங்க. ஒரு மொழி செவ்வியல் மொழியாக இருக்கணும் அப்படின்னாக்க அதுக்குன்னு சில தகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தகுதிக்கான கோட்பாடுகளை அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன கோட்பாடுகள் அப்படின்றத சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது என்னென்னா, தொன்மை, பிற மொழி தாக்கமின்மை, அதாவது அது எத்தனை வருஷம் தொன்மையானது, மற்ற மொழிகளோட தாக்கம் இல்லாமல் தனிஞ்சு இயக்குதா. இப்போ தமிழ் நம்ம பேசுகிறதுலே தங்கிலீஷ்னு சொல்லிட்டு நிறையா சேர்த்துட்டோமா. இது தமிழில் தமிழ் தூய தமிழ் மட்டும் இல்லாமல் அதில் நிறைய இங்கிலீஷ் வருது, வடமொழி வருது, சான்ஸ்கிரிட் வருது. சான்ஸ்கிரிட் தானே வடமொழி சொல்லுவோம்.
அப்புறம் மலையாளம், கன்னடம் இதெல்லாம் கலந்து கலந்து வருது இல்லைங்களா? இதுபோல் பிற மொழிகளோட தாக்கம் இல்லாமல் இருக்கணும். அப்புறம் அதோட தூய்மை, தனித்தன்மை, ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். அந்த தனித்தன்மை இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு, பொதுமை பண்பு, நடுவு நிலைமை, பண்பாடு, பட்டறிவு வெளிப்பாடு, உயர் சிந்தனை வெளிப்பாடு, மொழி கோட்பாடு, இது மாதிரி சில தகுதிகளை செவ்வியலுக்காக அறிஞர்கள் வரையறுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு மொழி வந்து செம்மொழியா, இந்த செம்மொழியை தான் செவ்வியல்னு சொல்கிறாங்க. அந்த செவ்வியல் மொழியாக இருக்கிறதுக்கான தகுதி கோட்பாடுகள். சரிங்களா? எதை வந்து செவ்வியல் மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு செவ்வியல் மொழினா அது எப்படி இருக்கணும்? பழமை இருக்கணும், ப்ளஸ் இலக்கிய இலக்கண பாரம்பரியம் இருக்கணும். இது போல் இருக்கிற மொழிகளை தான் செவ்வியல் மொழிகள்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தமிழை எடுத்துக்கோங்க. நம்ம தமிழில் வந்து இலக்கிய இலக்கண பாரம்பரியம்னா இப்போ தொல்காப்பியம்லாம் அந்த காலத்திலே கொண்டு வரப்பட்டது. பழமையும் இருக்குது, இலக்கிய இலக்கண பாரம்பரியமும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற மொழிகளை தான் செவ்வியல் மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செவ்வியல் இலக்கியங்களை பெற்றிருக்கும் பழமையான மொழிகளை செவ்வியல் மொழிகள் என்று கூறலாம். சரிங்களா? இப்போ இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பாருங்கள். இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க? பழமையும் இலக்கிய இலக்கண பாரம்பரியமும் உள்ள மொழிகள் தான் செவ்வியல் மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மொழி நிலச்சி நிற்கணும் அப்படின்னாக்க அதுக்கு பழமை வளமை மட்டும் போதாது. பழமையும் வழமையும் இருந்துச்சுன்னா, அதாவது பழமையும் இலக்கண இலக்கிய பாரம்பரியமும் இருந்துச்சுன்னா அது செவ்வியல் மொழிகள். அதுவே அந்த மொழி நிலச்சி நிற்கணும்னா இந்த குவாலிட்டி மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் என்னென்ன குவாலிட்டி வேணுமா? அந்த மொழி வந்து பேச்சு மொழியாக இருக்கணும், எழுத்து மொழியாக இருக்கணும், ஆட்சி மொழியாக இருக்கணும், நீதிமன்ற மொழியாக இருக்கணும், பயிற்று மொழியாக இருக்கணும். பயிற்று மொழினா இப்போ சயின்ஸை கூட தமிழ்லேயே சொல்லித்தராங்க, மேக்ஸை கூட தமிழ்லேயே சொல்லித்தராங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, வாட்ஸ்அப் அப்படின்றது இங்கிலீஷில், அது அப்படியே இப்போ நம்ம தமிழில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம்? புலனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகணும் மொழியும். சரிங்களா? அதுதான். அப்போ அது பயிற்று மொழியாகனா அப்டேட் ஆகி தன்னைத்தானே புதுப்பிச்சு காலத்துக்கு தகுந்த மாதிரி மக்களை சென்றடையணும். சரிங்களா? அந்த மாதிரி இருந்ததுனா தான் அந்த மொழிகள் எப்படி இருக்கும்? நிலைத்து நிற்கும். சரிங்களா? அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இலக்கிய வளம், இலக்கண அரண், மிகுந்த சொல்வளம். நம்ம தமிழுக்கு நல்லாவே சொல்வளம் அதிகமாகவே இருக்குது. வரலாற்று பின்னணி, தனித்தியங்கும் மாண்பு, காலத்துக்கேற்ற புதுமை, இது போல பல வகைகளிலும் சிறப்பு பெற்றிருத்தல் வேண்டும். இது எல்லா சிறப்புமே தமிழுக்கு பொருந்தும். சரிங்களா? அப்போ செவ்வியல் மொழினா 2 இருந்தால் போதும். என்னென்ன குவாலிட்டி சொல்லியிருக்காங்க? செவ்வியல் மொழினா பழமையும் இலக்கண இலக்கிய பாரம்பரியமும் உள்ள மொழிகளே செவ்வியல் மொழிகள்னு சொல்கிறாங்க. அப்போ செவ்வியல் இலக்கியங்களை பெற்றிருக்கும் பழமையான மொழிகளை செவ்வியல் மொழிகள்னு சொல்லலாம். ஆனால் அதே மொழி காலத்துக்கும் நிலச்சி இருக்கணும்னா அதுக்கு இவ்வளோ குவாலிட்டிஸ் வேணும். டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு, எழுத்து உருவான பின்னரே ஒரு மொழி முழுமை அடையுது. இப்போ எழுத்து இருந்தால் மட்டும்தான் ஒரு மொழி வந்து முழுமை அடையும். எழுத்தே இல்லாமல் நம்ம வார்த்தையாலே பேசிகிட்டு இருந்தோம்னா அது நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு போகும். ஆனால் நமக்கு அடுத்து வர சந்ததிகளுக்கு அது போகுமா அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். அப்போ எழுத்து உருவான பின்னர் தான் ஒரு மொழி வந்து முழுமை அடையுது. அதுக்கப்புறம் தான் அது வளர்ந்து செழுமையுற்று செவ்வியல் இலக்கியங்களை படைக்கும் திறனை பெறுகிறது. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எதுனா, செவ்வியல் இலக்கியங்களை படைக்க இன்றியமையாதது எழுத்து வடிவமே. சரிங்களா? அப்போ செவ்வியல் இலக்கியங்களை படைக்கிறதுக்கு இன்றியமையாதது எழுத்து வடிவம் தான். அவற்றோடு அரசியல், பொருளாதாரம், வணிகம், தொழில், கலை, பண்பாடு ஆகிய பல துறைகளிலும் உயர் வளர்ச்சியினை எட்டிய சமூகத்திலிருந்துதான் செவ்வியல் இலக்கியங்கள் தோன்றுகின்றன என்பது யாரோட கூற்றுனா சான்றோர் கூற்று. அதாவது அரசியல், பொருளாதாரம், வணிகம், தொழில், கலை, பண்பாடு இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் உயர்ந்த வளர்ச்சியை எட்டியிருக்கிற சமுதாயத்திலிருந்து தான் செவ்வியல் இலக்கியங்கள் தோன்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது படித்த உயர் சமூகத்தில் இருந்து தான் ஒரு நல்ல செவ்வியல் இலக்கியங்களை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழுக்கு இருக்குது. அந்த காலத்தில் அரசியல் ஆகட்டும், பொருளாதாரம் ஆகட்டும், இல்லை மக்களோட நம்ம தமிழர்களோட பண்பாடாகட்டும் எல்லாமே உயர்ந்து இருந்த சமயத்தில் தானே திருக்குறள்,
திருக்குறள், தொல்காப்பியம், புறநானூறு இந்த மாதிரி நிறைய நூல்கள் தோன்றுச்சு. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஹிப்ரு, கிரேக்கம் போன்ற செவ்வியல் மொழிகள் அனைத்தும் எழுத்து வடிவத்தை பெற்ற பின்னரே செவ்வியல் இலக்கியங்களை உருவாக்கின. இது இம்பார்ட்டன்ட். உலக மொழியியல் அறிஞர்கள் சங்ககால இலக்கியங்களை செவ்வியல் இலக்கியங்களாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். இப்போ இங்கே உலக மொழியியல் அறிஞர்கள்னா நம்ம தமிழ் மொழி அறிஞர்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க இந்த மொழிகளை ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்துட்டு நம்ம சங்க இலக்கியங்களும் ஒரு செவ்வியல் இலக்கியம் தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. இந்த சங்க இலக்கியங்களோட காலம் என்னன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை என்பர். இது இம்பார்ட்டன்னு, இதை நோட் பண்ணிக்கோங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை இது வந்துட்டு சங்க இலக்கியங்களின் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க செவ்வியல் கால தமிழ் சமூகம் பல துறைகளிலும் உயர் வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமாக இருந்தது. அவங்க எல்லா துறையிலுமே வளர்ச்சி அடைந்திருந்தாங்க. இது மாதிரி தமிழர்கள் எல்லா துறைகளிலுமே உயர்ந்த வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சமூகமா திகழ்ந்ததால தான் இது போல பல செவ்வியல் இலக்கியங்களை படைக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த பேராவை சும்மா ஒரு டைம் பார்த்தா போதும். தனித்தன்மை, தூய நிலை, செப்பமான ஒழுங்கு, சிறப்பான பொருள் புலப்பாடு என போற்று தகுந்த பண்புகள் எல்லாம் நிறைந்திருந்ததால் தமிழை செந்தமிழ் என்றும் தமிழ் இலக்கியங்களை செவ்வியல் இலக்கியங்கள் என்றும் அழைத்தனர். சங்க இலக்கியங்கள் எதுக்கு சான்று அப்படின்னா தமிழோட செவ்வியல் தன்மைக்கு சான்று சங்க இலக்கியங்கள். இப்போ சங்க இலக்கியங்கள் எதற்கு சான்றுனா தமிழோட செவ்வியல் தன்மைக்கு சான்று சங்க இலக்கியங்கள் தான். சங்க இலக்கியம்னு நம்ம எதை சொல்லுவோம்? 10 பாட்டும் 8 தொகையும். சரிங்களா? இந்த 18 நூல்களும் தான் சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டு அப்படின்றது 10 பாட்டையும், தொகை அப்படின்றது 8 தொகையையும் குறிக்கும். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். 10 பாட்டு 8 தொகை. அப்போ பாட்டுனா 10 பாட்டு, தொகைனா 8 தொகை. சரிங்களா? இவற்றை 11 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழ் மக்களின் அக மற்றும் புற வாழ்வியல் கூறுகளை பற்றி அறிய உதவுது. சரிங்களா? இப்போ கொடுக்குற டேட்டா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சங்க பாடல்களின் எண்ணிக்கை. இப்போ சங்க பாடல்கள்னா நம்ம என்னது? 10 பாட்டு 8 தொகை. இதோட எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2381. சரிங்களா? இதில் அகத்திணை பாடல்கள், அகத்திணை 1862, புறத்திணை 519. இதில் சங்க புலவர்களோட எண்ணிக்கை எவ்வளோனா 473, பெண்பார் புலவர்கள் 49. இந்த 5 டேட்டாவும் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சங்க பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ, அதில் அகத்திணை பாடல்கள் புறத்திணை பாடல்கள்னு 2 இருக்குது. அதை நோட் பண்ணிவிட்டு புலவர்களோட எண்ணிக்கை, அதில் பெண்பார் புலவர்களின் எண்ணிக்கை. இதில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையில், அந்த ஒரு சென்டென்ஸில் அப்படியே வேர்ல்டு லெவலில் புகழ்பெற்றவர் யாருன்னா கணியன் பூங்குன்றனார். அப்போ 235 பாடல்களை பாடி முதலிடத்தை பெறும் கபிலரும் உண்டு. அப்படின்னா சங்ககால பாடல்களில் யார் அதிக பாடல் பாடியிருக்காருன்னா கபிலர், 235. இது டேட்டா டைரெக்டாக கொடுக்கல. எப்படின்னா சங்ககால பாடலில் அதிக பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கபிலர்னு கொடுக்கல. எப்படி கொடுத்துருக்காங்க? 235 பாடல்களை பாடி முதலிடத்தை பெறும் கபிலரும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அரசர், வணிகர், மருத்துவர், கணியர் போன்ற சமூகத்தினர் பல்வேறு அங்கத்தினரும் நல்லிசை புலவராய் விளங்கினர். இதை தானே சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா மதுரை கூல வணிகனார் மகன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சீத்தலை சாத்தனார்னா அந்த கூல வணிகம் செஞ்சிட்டு இருந்த ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்களா. அதே போல் வெற்றி வேர்க்கை அதிவீரராம பாண்டியன், அவர் ஒரு அரசர், ஆனால் அவரும் அந்த நூலை எழுற்றியிருப்பார். இது போல் நிறைய பேர் ஒரு உயர்ந்த புலவர்கள் மட்டும் பாட்டு தொழிலை செய்யலை. அதாவது செய்யுள் ஏற்ற வேலையை புலவர்கள் மட்டும் செய்யலை. வணிகர்களும் செஞ்சுருக்காங்க, அரசர்களும் செஞ்சுருக்காங்க, மருத்துவர்களும் செஞ்சுருக்காங்க, கணியர், இது போல் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் புலவர்களாக அந்த காலத்தில் இருந்தாங்க. பெண்பார் புலவர்களும் தனிச்சிறப்பு பெற்றிருந்தனர். இயற்பெயரின்றி பாடலில் இடம்பெற்ற தொடர்களால் பெயர் பெற்ற கவிஞர்களும் உண்டு. அவங்களோட ஒரிஜினல் பேர் இல்லாமல் இப்போ ஒரு பாட்டு பாடிடுவாங்க. இப்போ ஜெயம் ரவி அப்படின்னு சொன்னாக்க அவருக்கு முன்னாடி ஜெயம் ஃபிலிமில் நடித்து ஹிட் ஆனதுனால ஜெயம் ரவின்னு சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி அந்த காலத்துலேயும் அவங்க ஒரு செய்யுள் ஏற்றிட்டு அந்த செய்யுள் மூலமாக அவங்க புகழ் அடைஞ்சாங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் நேம் இல்லாமல் அந்த செய்யுள் நேமை வச்சே கூப்பிட்ற வழக்கமும் அந்த காலத்தில் இருந்திருக்கு.
சங்ககால புலவர்களை சான்றோர் என சுட்டுவது தமிழ் மரபு. இது இம்பார்ட்டன்ட். சங்ககால புலவர்களை என்னன்னு சொன்னாங்கன்னா சான்றோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சான்றோர். நெக்ஸ்ட் சங்க இலக்கியம். சங்க இலக்கியம்னா இது நமக்கு தெரியும். சங்க இலக்கியம்னா 8 தொகை 10 பாட்டு. இது 2 தான் சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அகநூல்கள், புறநூல்கள், அகம் புறம் சார்ந்த நூல்கள். நமக்கு இந்த டேட்டா கரெக்டாக தெரிஞ்சிச்சுனாவே மீதி எல்லாம் அகநூல்கள்னு கண்டுபிடிச்சிடலாம். 8 தொகை அது நமக்கு தெரியும்ல, நற்றிணை சின்ன வயசில் நம்ம படிச்சிருக்கோம். 8 தொகைன்னு சொல்லிட்டு நற்றிணைன்னு சொன்னால் போதும். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கடகடன்னு சொல்லுவோம். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, பதிற்று 10, பரிபாடல் அப்படின்னு சொல்லி லைனாக சொல்லிடுவோம். அதே இதுதான் இங்கே. ஆனால் இங்கே புறம் அகம்புறம் அப்படின்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா புறநூல்கள் 8 தொகையில் புறநூல்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, பூ அப்படின்னு இருக்குங்களா, இது பாவரிசை. அப்போ பதிற்று 10 பாவரிசையில் வருதா. நெக்ஸ்ட்டு புறநானூறு, இதுவும் பாவரிசையில் வருதா. அப்போ புறம் சார்ந்த நூல்கள் 2 தான். அது 2மே பார்த்திங்கன்னா நமக்கு பாவரிசையில் வரும். சரிங்களா மேம்? அப்போ அகம்புறம் இதில் பரிபாடல், அப்போ இது பாவரிசையில் தானே வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அகம் புறம் சார்ந்த நூல்கள் ஒன்று அது பரி. நூல்கள் ஒன்று அகமாக இருக்கணும், இல்லை புறமாக இருக்கணும். அகமும் புறமும் இருந்துச்சுன்னா பறிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பரிபாடல் அப்படின்றது அகம் புறம் சார்ந்த நூல்கள். பதிற்று 10 புறநானூறு இது 2ம் புறம் சார்ந்த நூல்கள். சரிங்களா? இது 2 மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே மீதி எல்லாம் அகநூல்கள் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ அகம் புறம் சார்ந்த நூல் பரிபாடல், புறம் சார்ந்த நூல் பதிற்று 10 புறநானூறு, மீதி எல்லாமே அகம் சார்ந்த நூல்கள். இது 10 பாட்டில் மொத்தம் 10 நூல்கள் இருக்கும். இந்த 10 நூல்கள் என்னன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா குரூப் 4ல் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஐங்குறு நூறு, கலித்தொகை, அகநானூறு, முல்லைப்பாட்டு இதில் பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு 3 8 தொகை நூல், ஆனால் முல்லைப்பாட்டு அப்படின்றது 10 பாட்டு நூல். இதுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும், அந்த அளவுக்கு படித்து வச்சுக்கணும். 8 தொகை நூல்கள் என்னென்ன, 10 பாட்டு நூல்கள் என்னென்ன அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா 3 நூல் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு நூல் வேறு ஏதாவது கொடுப்பாங்க. கொடுத்து இதில் எது பொருந்தாததுன்னு கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். இப்போ 10 பாட்டில் அகநூல்களை எப்படி கண்டுபிடிக்கலான்னா இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்டு. இப்போ அம்மாலாம் தன்னோட பொண்ணு வளர்ந்துட்டாங்கன்னா கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காகட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகட்டாகட்டும் என்ன பண்ணுவாங்க, நெடுன்னு வளர்ந்த பொண்ணை பட்டு சேலை கட்டி முல்லைப்பூ குறிஞ்சி பூ வச்சு அழகுபடுத்தி கூப்பிட்டு போவாங்க. இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ அகம் சார்ந்த நூல் அப்படின்னாக்க அகம்னா என்ன, உள்ளம், அதாவது அழகு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நெடுன்னு வளர்ந்த பொண்ணை நெடுநல் வாடை பட்டு சேலை கட்டி பட்டினப்பாலை முல்லை குறிஞ்சி பூ வச்சு கூப்பிட்டு போவாங்க. அப்போ முல்லை பாட்டு குறிஞ்சி பாட்டு. சரிங்களா? இது 4 நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா, அகநூல்கள் தெரிஞ்சிச்சுன்னா மீதி எல்லாம் புறம் சார்ந்த நூல்கள். இது நமக்கு ஈஸியாயிரும். இது இம்பார்ட்டன்ட், அதனால் இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா? இப்போ நாம் பழந்தமிழர்களோட வாழ்வியல் முறைகளை பற்றி பார்க்க போகிறோம். உலகின் பழமையான செவ்வியல் இலக்கியங்களில், அதாவது செவ்வியல்னால் அந்த செம்மொழியை தான் சொல்கிறாங்க, அந்த இலக்கியங்களின் தொன்மைக்கும் செறிவிற்கும் சற்றும் குறைவில்லாத வளமுடையவை தான் நம்ம சமூக இலக்கியங்கள். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற பேராகிராஃபை ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளான்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா இதில் பெருசாக இம்பார்ட்டன்ட் டேட்டா இல்லை, நமக்கு தெரிஞ்சதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது சங்க காலத்தில் இயற்கையை சார்ந்த சமூகமாக தான் அவங்க இருந்தாங்க. காடுகள், மலைகள், கழனிகள், கடற்கரை பகுதிகள் இதுதான் மக்களோட வாழ்விடங்கள். அதை தானே நம்ம சொல்லுவோம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதை 5ஆக பிரித்து ஒவ்வொரு பகுதியை சார்ந்த மக்களோட வாழ்விடங்கள் எப்படி இருக்கும், அங்கே வாழ்கிற பறவைகள் முதற்கொண்டு அவங்களோட உணவு வரைக்கும், அவங்க தொழில் வரைக்கும் நம்ம பிரிச்சுருக்கோம்ல. இது சங்ககால மக்களின் வாழ்வியல்களை தொடர்பு படுத்தியது. சங்க இலக்கியங்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவை. அதில் பொருட்சிறப்பு, கருத்து செறிவு, சொல்லி இனிமை, அதாவது ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளோ இனிமையாக இருக்குது, ஒவ்வொரு சொல்லும் அவ்வளோ இனிமையாக இருக்கும். ஃப்ராங்காக ஒரு உண்மை சொல்லணும்னா எனக்கு அந்த சங்ககால பாடல்கள்லாம் அதை படிக்கும்போது நிஜமாலுமே நானே பிரமிச்சு போயிருக்கேன். அதுவும் இந்த திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். அது 100% உண்மைங்க. நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டினாலும்
நான் இந்த வார்த்தைக்காகவே மாணிக்க வாசகரை வந்து அழுது அடியெடுத்த அன்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதெல்லாம் நான் கேட்டுட்டு நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படி என்ன அவங்க பெருசாக எழுதியிருப்பாங்க, அவ்வளோ இதாவா எழுதியிருப்பாங்க அப்படின்ட்டு அந்த திருவாசகத்தை போய் நான் ஒரு டைம் படித்து பார்த்தேன். நிஜமா மைண்ட் ப்ளோயிங். நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில வரிகள் படிக்கும்போது நமக்கு அர்த்தங்கள் தெரியல அப்படின்னக்குள்ளே நம்ம அர்த்தத்தை தேடி இதான் இதுக்கான அர்த்தம் இதுதானா அப்படின்னு நம்ம புரிஞ்சு படிக்கும்போது நிஜமாக அது அவ்வளோ இனிமையாக இருக்குது. தமிழை இவ்வளோ அழகாக இவ்வளோ எடுத்துக்கூற முடியுமா? ஒரு சில இடங்கள்லாம் நம்மளையே உருக வச்சிருப்பாரு, அந்த அளவுக்கு எழுதியிருப்பாரு. உண்மையாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், நமக்கு வந்து சரியாக தமிழ் படிக்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. லெசனை தாண்டி போயிட்டுருக்கோம், லெசனுக்குள்ளே வரலாம். இதில் அகத்திணை புறத்திணைன்னு பிரிச்சிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி பிரிச்சிருக்கிறதுல வந்து பெரும்பாலும் காதல் வீரம் குறித்து நிறைய பேசியிருப்பாங்க. காதல் வீரம் இதை மட்டும் இல்லாமல் இயற்கை, பிரிவாற்றாமை, விருந்தோம்பல், கொடை, அரசியல், கையறு நிலை, வணிகம், வேளாண்மை, விளையாட்டு, இது எல்லாத்தையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு தவறல அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இதை பற்றி தான் இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். அதாவது இனிமே வர லெசனில், இந்த லெசனோட கண்டினியூட்டியில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த காலத்து மக்களோட, அதாவது சங்ககால மக்களோட கொடை எப்படி இருந்துச்சு, விருந்தோம்பல் எப்படி இருந்துச்சு, அவங்களோட காதல் எப்படி இருந்தது, வீரம் எப்படி இருந்தது, வேளாண்மை, இதை பற்றி நம்ம லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். இது இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். இந்த லெசனை நம்ம பரவாயில்ல அந்த காலத்து மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி படித்தா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக போராக தான் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு அவங்க இயற்கையை எப்படி பார்த்தாங்கன்னு பார்க்கலாம். மானிட வாழ்வு தான் சங்க இலக்கியத்தோட மையம்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னணியாக இருக்கிறது இயற்கை அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஐம்புலன்களுக்கும் விருந்தாக அமையும் இயற்கையை மக்களின் காதல், வீரம், இன்ன பிற வாழ்வியல் கூறுகளோடு இணைத்து பாடுவது சங்க இலக்கிய மரபு. அதனால தான் சங்க இலக்கிய காலத்தை இயற்கை நெறி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சங்க இலக்கிய காலத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இயற்கை நெறி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடல் வந்து ஐங்கூறு நூறில் இருக்கு. திணை முல்லைத்திணை. இதோட ஆசிரியர் வந்து பேயனார் அப்படின்னு இந்த பாடலை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாடலுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா, பைந்திணைனா இந்த திணை நெல் இருக்குல்ல, அந்த திணை வந்து நல்லா கதிர் வச்சு காஞ்சிருச்சுன்னா, நல்லா முத்திருச்சுன்னா அது தொங்குமா, அதை வந்து செம்பூல் கவரும்னா செம்பூல் பறவைகள் அதை வந்து கொத்தி எடுத்துகிட்டு போதாம். அத்தகைய கடினமான நிலப்பகுதியை ஆள்றவர் யாருன்னா உன்னோட தலைவன். அவர் வந்து சீக்கிரம் வந்துருவார். ஏன் சீக்கிரம் வருவாருன்னா, காய்ந்து கொட்டிருக்கும் பசிய திணையை செம்பூல் பறவைகள் கவர்ந்து செல்லும் கடினமான நிலப்பகுதியை கொண்ட நாட்டினை உடையவன் நம் தலைவன். அவனை நம்ம கிட்ட வந்து சேர்க்கறதுக்காக, அவர் சீக்கிரம் வரணும், அவரை வந்து தலைவி கிட்ட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக பல பக்கத்தில் இருக்கிற வானம் என்ன பண்ணுதான், ஒரு அப்படியே அந்த வானமே அதிரும்படியா கரிய மேகங்கள்லாம் மழையையும் இடியையும் சேர்த்து எடுத்துட்டு வந்து மழை பெய்யுதான். புரியுதுங்களா? அதனால பூ போன்ற அழகிய கண்ணை உடையவளே காண்போம் வா வா நம்ம அந்த காட்சியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து தலைவியை கூப்பிடுறாங்க. சரிங்களா? இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, சிம்பிளாக அவங்க எப்படி சொல்லியிருக்கலாம், மழை பெய்ய போகுது, அவனோட ஹஸ்பண்ட் வந்துடுவார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். ஆனால் அதை வந்து எப்படி சிறப்பாக இயற்கையை வர்ணித்து இயற்கையை இணைச்சி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காஞ்சிட்ருக்கிற அந்த நல்லா காய்ந்து தொங்குற அந்த திணையை வந்து செம்பூல் பறவைகள் வந்து கொத்தி போகும். அப்படி கடின நிலப்பகுதியை கொண்ட நாட்டினை உடையவன் தான் நம்மளோட அரசன், அதாவது நம்மளோட தலைவன். அவனை வந்து நம்மக்கிட்ட சீக்கிரம் வரணுன்றதுக்காகவே பல பக்கத்துல இருந்து மேகங்கள்லாம் திரண்டு வருது, வானமே அதிர்ற மாதிரி. அதனால அவர் சீக்கிரம் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப உயர்வுபடுத்தி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட காதல் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். காதல் அதெல்லாம் வந்ததுன்னா அகத்திணையில் வரும். அது வந்து ஒரு அக உறுப்பு. பண்டைய தமிழ் மக்களின் அன்புள்ளத்தோடு கலந்த ஒரு அக உறுப்பாகவே புறவியற்கை விளங்கிற்று. அவ்வியற்கை பழந்தமிழ் மக்களின் எண்ணங்களிலும் உணர்ச்சிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியதை அகத்திணை பாடல்களில் காணலாம். காதல் இதெல்லாம் வந்ததுன்னா, குடும்பம், காதல் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது எல்லாமே அகத்திணை சார்ந்த நூல்கள். சரிங்களா? இந்த பாடல் அப்படியே படிச்சுக்கோங்க. நான் சொல்கிறது வந்து சரியாக ப்ரொனன்சியேஷன் இல்லைன்னா அது நல்லா இருக்காது. இது வந்து குறுந்தொகை. வெள்ளி வீதியார் இதோட ஆசிரியர் வெள்ளி வீதியார். இது வந்து பாலைத்திணை.
ஆக்சுவலாக இந்த சாங்கோட சுச்சுவேஷன் சொல்லிடுறேன். ஒரு தோழி ஒரு தலைவி இவங்க பேசிக்கிறாங்க. பேசிகிட்ருக்குள்ள ஆக்சுவலாக இதோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, அவங்களோட வந்து உட்பி காணுமாட்டிருக்கு, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து காணுமாட்டிருக்கு. எங்கே போனாலும் தெரியலையே, இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தலைவி வந்து புலம்புறாங்களாட்டிருக்கு. அதுக்கு தோழி என்ன சொல்கிறாங்கன்னா, நிலம் தொட்டு புகார், அதாவது உன்னோட வீட்டுக்காரர் வந்துட்டு நிலத்தை தோண்டி அதுக்குள்ளே ஓடிவிட மாட்டார், வானத்தில் ஏறி போக மாட்டார், கடலை தாண்டி அப்படியே கடலை நடந்தே போய் கடந்து போயிட மாட்டார். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நிலத்தை தோண்டி அதனுள் புக மாட்டார், வானத்தில் ஏற மாட்டார், குறுக்கிடும் பெரிய கடலில் காலால் நடந்து செல்லார். அதாவது ஒரு பெரிய கடல் வந்தாலும் அது அப்படியே சர்வ சாதாரணமாக காலில் அப்படியே நடந்து போயிட மாட்டார். நாடுகள் தோறும் ஊர்கள் தோறும் குடிமுறைகள் தோறும் தேடி பார்த்தால் காணாமற் போவாரோ நம் காதலர். இந்த வாரணம் 1000 ஃபிலிமில் சூர்யா எப்படி அவங்க லவ்வரை தேடி அமெரிக்காவுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி மீட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உன்னோட தலைவர் காணும்னா நாடுகள் தோறும் ஊர்கள் தோறும் குடிமுறைகள் தோறும் தேடி பார்த்தால் காணாமல் போவாரோ. எல்லா இடத்துலையும் தேடுவோம், எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த மனுஷன் இருக்கணும்ல, நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் இருக்கிற மாதிரியே படித்து காமிச்சா கொஞ்சம் போராக இருக்குன்றதுனால தான் நான் இப்படி சொன்னேன். உங்களுக்கு கண்டென்ட் என்னன்னு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா, அது போதும். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன்னுமே கொஞ்சம் அந்த மாதிரி தான் வரும். பிரிவாற்றாமை. இந்த பிரிவாற்றாமை அப்படின்றது எதை பற்றினா, பிரிவாற்றாமைனா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத பற்றி தான். பழந்தமிழர் திருமணத்திற்கு முந்தைய காதல் வாழ்வை கள ஒழுக்கம் என்றனர். அதாவது கள ஒழுக்கம் அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் கள ஒழுக்கமா. இதுவே அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா கற்பொழுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, திருமணத்துக்கு அப்புறம் அவங்களோட இல்லற வாழ்வை, அவங்களோட இல்லற வாழ்வை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கற்பொழுக்கம் அப்படின்னு சொல்லி போற்றி வந்தார்களாம். கள ஒழுக்கத்தின் போது, கள ஒழுக்கம்னா என்னது, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி. சரிங்களா, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கள ஒழுக்கத்தின் போது தலைவனை பிரிந்த தலைவி லவ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அவங்களோட லவ் பண்ணுற லவ்வர் வந்து போயிட்டாங்கன்னா, லவ்வர் எங்கேயாவது போயிட்டாங்கன்னா அப்போ வந்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அப்போ அந்த ஃபீல் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு சரி விட்ரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துவாங்களா. அவங்களுக்கு பேர் என்னன்னா பாங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அவங்களோட நேம் வந்து பாங்கி. நாமெல்லாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது லவ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை சொன்னாவே ப்ரூமை தூக்கிட்டு வருவாங்க அம்மா. ஃபிலிமில் கூட அதை பார்த்து அப்படி அடிக்க வருவாங்க. ஆனால் இதெல்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்கு போல பாருங்க. அப்போ தலைவனை பிரிஞ்சிருந்தாங்கன்னா அப்போ தலைவிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறவங்க பேர் வந்து கேர்ள் பேர் வந்து பாங்கி. இதே போல் தலைவிக்கு எப்படி பாங்கி இருக்காங்களோ தலைவனுக்கும் பாங்கன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்களாம். இப்போ பாய்ஸ்க்கு ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க பேர் பாங்கன், கேர்ள்ஸ்க்கு வந்து பாங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நமக்கு ஒரு பாடல் வரி கொடுத்துருக்காங்க, குறுந்தொகை நூல்லேருந்து எடுக்கப்பட்டது. இதோட ஆசிரியர் மீனெறி தூண்டியலார். இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்க்கலாம். இந்த பாடலை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யானே ஈண்டனையே என் நலனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு. வினைமேற்சென்ற தலைவனின் பிரிவாற்றாத தலைவி, அதாவது அவங்க அவங்க லவ் பண்ணுற லவ்வர் வந்துட்டு ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க. அதை வந்து தலைவி எப்படி சொல்கிறாங்களாம் அவங்களோட தோழி, அதாவது பாங்கி கிட்ட எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு காட்டு யானை வந்து என்ன பண்ணும், ஒரு மூங்கில் இருக்குல்ல, மூங்கில் மரத்தை சாப்பிட்ணுன்னா அந்த மூங்கிலை வளைச்சு அது ஒடிச்சு தானே அது சாப்பிடும். அப்படி அது வந்து வளைச்சு மூங்கிலை வந்து சாப்பிட்றதுக்கு அது ரெடி ஆகுது. அந்த டைமில் வந்து இந்த திணைப்புணம் காக்கும் அந்த டைமில் வந்து காவலர்களின் கவன் ஒலிக்கு, காவலர்கள் வந்து போகிறாங்கன்னா அந்த கவன் ஒலி வரும்ல, அந்த ஒலிக்கு வந்து பயந்துக்குச்சான். அப்படி பயப்படும் போது அது என்ன பண்ணுதான், டக்குன்னு அந்த மூங்கில விட்டுருதான். அந்த மூங்கில் எப்படி போகுதுன்னா, இந்த மீன் பிடிச்சாக்க மீன் இப்போ ஆற்றுலேருந்து மீன் பிடிச்சா மீன் மாட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு தூக்கி வெளியே போட்டுருவாங்கல்ல, அதே தான். அவங்க என்ன வேகத்தில் தூக்கி வெளியே போடுறாங்களோ அந்த வேகத்தில் அந்த மூங்கில் போதான். புரியுதுங்களா? இத்தகைய காட்சியுடைய மலை நாட்டானோடு நான் நட்பு வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் இப்படி நலிஞ்சு போயிருக்கேன். அதாவது அவங்களோட பிரிவு வந்து அவங்கள அந்தளவுக்கு வருத்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் என்னை வரையாது காலம் தாழ்த்துவதால், அவங்க என்கிட்ட சீக்கிரமாக வராமல் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே நானும் என்னோட நலன் அங்குமா இருக்கு, இப்படி வந்துருச்சு என்னோட நிலைமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கு நானும் என்னுடைய நலன் அங்குமாக இருக்கும் நிலை நேர்ந்து விட்டது. இதை வந்துட்டு இந்த காலத்து ஃபிலிம்லலாம் சொல்லுவாங்கல்ல, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன், என் உசுறு ஃபுல்லாக அவங்க கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான்.
இங்கு நானும் என்னுடைய நலன் அங்குமாக இருக்கும் நிலை நேர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோழி கிட்ட சொல்றாங்க. அதாவது பாங்கி கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி யாரு பாங்கி கிட்ட சொல்ற மாதிரி யாரு பாட்டு எழுதியிருக்காங்கன்னா தூண்டியலால குறுந்தொகையில சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பாடல் வந்து களவு வாழ்வின் பிரிவாற்றாமைய சொல்லுது. களவு வாழ்க்கை இது வந்துட்டு கற்பொழுக்க வாழ்க்கை இல்லை. கற்பொழுக்க வாழ்க்கைனா மேரேஜுக்கு அப்புறம் வர்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். விளையாட்டு. சங்ககால மக்களோட விளையாட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். தொல்காப்பியர் கூறும் உவகை என்னும் மெய்ப்பாடு தோன்றுவதற்குரிய 4 வகை களங்களுள் ஒன்று விளையாட்டு. இங்க தொல்காப்பியர் சொல்ற உவகை அப்படின்ற மெய்ப்பாடு தோன்றுவதற்குரிய 4 வகை களங்களுள் ஒன்று விளையாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த உவகை அப்படின்ற மெய்ப்பாட்டுக்கு 4 வகை களங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது என்னென்னா புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கம். இது 4மே உவகை என்னும் மெய்ப்பாடு தோன்றுவதற்குரிய களங்கள். இதோட ஒரு பிரிவு தான் விளையாட்டு. சரிங்களா? இதில் வந்து மனமகிழ்ச்சியை விளைவிக்கும் ஒரு செயலே விளையாட்டு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மனமகிழ்ச்சியை கொடுக்குற ஒரு செயல் தான் விளையாட்டு. விளையாட்டில் ஈடுபடாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் உடல் நலமும் மனநலமும் கெட்டுரும். வீட்டினுள்ளே அடைந்து கிடக்கிறது அறமே கிடையாது. அதாவது அறம் எது, அறம் இல்லாதது எதுன்னு அந்த காலத்திலே வரையறுத்து வச்சுருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது அப்படின்றது அறம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்குள்ளேயே மொபைல் பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த காலத்திலே சொல்லிட்டாங்களோ என்னவோ. வீட்டுக்குள்ளே அடைந்திருப்பது அறம் அல்ல அப்படின்னு சொல்லி எந்த பாட்டு சொல்லுது? நற்றிணை பாட்டு சொல்லுது. சரிங்களா? இப்படி கூட கேட்கலாம். வீட்டினுள்ளே அடைந்து கிடப்பது அறமன்று என்பதை சுட்டி காட்டும் பாடல் எது, என்பதை உணர்த்தும் பாடல் எது அப்படின்னா நற்றிணையோட பாடல். சரிங்களா? இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. விளையாட்டு ஆயமோடு ஒரே ஆடாது இளையோர் இல்லிடத்து. இந்த பாட்டு எதில் இருக்குன்னா நற்றிணையில் இருக்கு. பிரான் சாத்தனார் அப்படின்றவர் தான் இந்த பாட்டு எழுதியிருக்காரு. இதோட திணை குறிஞ்சி திணை. இதுவுமே தோழியர் கூற்று தான். ஆக்சுவலாக இந்த பாட்டில் ஒரு தலைவி வந்து தலைவனுக்கு ஒரு மெசேஜை பாஸ் பண்ண சொல்கிறான். அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி, நான் ஒரு மெசேஜ் சொல்கிறேன், அதை போயிட்டு நீ போய் தலைவன்கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவன்கிட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி மெசேஜ் தான் இது. அதாவது ஒரு உச்சி குன்றில் வந்து ஒரு ஒழியை உமிழ்ந்து வலிய இடி முழங்கும் பாதி இரவாகிய நடுமாயத்தில், அதாவது நைட்டில் வந்துட்டு கொடி போல் வளைந்தனவாய் விளங்கும் மின்னலோடு அசைகின்ற மேகங்கள் தங்கி இருத்தலின். என்ன சொல்ல வராங்கன்னா, நைட்டு வந்து நைட் டைமில் அந்த உச்சி குன்றுக்கு மேலே நல்லா கருமேகங்கள்லாம் சூழ்ந்து நல்லா இடி இடிச்சு அந்த மேகம் வந்து மழையை கொடுக்கும். அப்போ அங்கேருந்து புது நீர் பொங்கி பெருகி வரும். அந்த மலை மேலேருந்து புது தண்ணி, அதாவது புது வெள்ளம் வந்து வருது, அதாவது அருவி வருதுன்னு சொல்கிறாங்க. அது கீழே தானே வரும். அந்த மலையிலேருந்து புது நீர் பொங்கி கீழே வருதுங்களா? அந்த நீரில் விளையாட்டு தோழியுடன் ஓரை என்னும் ஆட்டத்தை ஆடாமல். ஓரைன்றது ஒரு விளையாட்டு. அது என்னன்றதை இங்கே கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. அது பார்க்கலாம். இது முடிச்சுட்டு அந்த மாதிரி தண்ணி வர நேரத்தில் அந்த ஓரை அப்படின்ற விளையாட்டு விளையாடாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறது அறநெறி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி தண்ணியில் போய் விளையாடாமல் வீட்டுக்குள்ளேயே அழைச்சிருந்தா என்ன ஆகுமா? வீட்டின் செல்வம் குன்றுமா. அதனால் சிறிய நுரைகளை சுமந்து கொண்டு நிறைய மலர்களை வீசிக்கொண்டு, நிறைய மலர்கள்னா நறுமணம் வீசும் மலர்களை வீசிக்கொண்டு பொங்கி வருகின்ற புதுநீரில் மனம் மகிழ ஆடுவோம். அப்போ அது மாதிரி தண்ணி வந்து நல்லா வரும். தண்ணி வந்துட்டு நிறையா வரும். அது வந்து புதிய தண்ணி. சின்ன தண்ணி வரும்போது குட்டி குட்டியாக அந்த நுரைகள்லாம் வரும்ல, அந்த மாதிரி மலர்களெல்லாம் சுமந்துட்டு வர அந்த புது நீரில் நம்ம மனமகிழ ஆடுவோம். இதை போயிட்டு சீக்கிரமாக அன்னைக்கிட்ட சொன்னால் செல்லுங்கள் அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க. இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதனை விரைந்து சென்று அன்னையிடம் சொன்னால் செல்லுங்கள் என்று அனுப்பி விடுவாளோ. இப்படி தோழி வந்து தலைவி சொன்னதை தலைவனுக்கு உணர்த்துறாங்க. இதுதான் இந்த பாடலோட மீனிங்கு. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஓரையாடுதல் அப்படின்னா, ஓரைன்றது சங்ககால இளமகளிர்கள் விளையாடிய விளையாட்டுகளில் ஒன்று. ஓரை அப்படின்னா ஒலி எழுப்புதல். நாம் இதை ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் கொஷினில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஓரை அப்படின்னா ஒலி எழுப்புதல்னு அர்த்தம்.
இது வந்து ஆரவாரம் எழுமாறு ஆடப்படும் ஆட்டங்களை குறிக்குது. அதாவது நல்லா கத்தி கூச்சல் போட்டு மனசில் எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக விளையாடுறது, அதை குறிக்கிறது தான். கடலலை பாயும் மணலிலும் ஆற்று மணலிலும் சேற்று நிலத்திலும் முற்றத்தில் பரப்பப்பட்ட மணலிலும் இது விளையாடப்பட்டதை சங்ககால பாடல்கள் தெரிவிக்கின்றன. அப்போ இந்த ஓரை விளையாட்டு யாரோட தொடர்புடையதுன்னா மகளிரோடது. அந்த காலத்தில் வந்து ஆண்களுக்கு தனி விளையாட்டு, பெண்களுக்கு தனி விளையாட்டுன்னு இருக்கும்ல. இந்த ஏறு தழுவுதல், இந்த வட்டக்கல் தூக்குறது, இதெல்லாம் ஆண்களோடது சொல்லுவாங்க. ஓரையாடுதல், பல்லாங்குழி, இதெல்லாம் பெண்களுக்கான விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம், சரிங்களா? அப்போ இந்த ஓரையாடுதல்னா ஆரவாரமாக ஒலி எழுப்புற ஒரு விளையாட்டு. இது வந்து பெண்கள் விளையாடுவாங்க. எப்படின்னா ஆற்றுலையும் மணல்லையும் கடல்லையும் அந்த மணல் பகுதியில் விளையாடுற ஒரு விளையாட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொடையை பற்றி பார்க்க போகிறோம். சங்க காலத்தில் நிறைய பொருள் வச்சுருக்கவங்கெல்லாம் பொருள் இல்லாதவங்க அவங்கள தேடி வந்தாங்கன்னா எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றியும், அதாவது பயன் கருதி இந்த இப்போ கொடுத்தா அது பின்னாடி நமக்கு யூஸ் ஆகும், எந்த ஒரு பிரதிபலனும் கருதாமல் பொருட்களை வாரி வழங்குறது, அந்த மாதிரி அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, பெருநாராற்று படையில் கரிகால் பெருவளத்தானின் கொடை சிறப்பை கூற வந்த முடத்தாம கன்னியார் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, பெருநாராற்று படையில் கரிகால் பெருவளத்தானோட கொடை சிறப்பை யார் சொல்கிறாங்கன்னா முடத்தாம கன்னியார் அவர் வந்து சொல்கிறாங்க. அதற்கான பாடல் தான் இது. இந்த பாட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, ஜஸ்ட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் படிங்க போதும். இது எதில் இருக்குன்னா பெருநாராற்று படையில். இது எப்படி கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குன்னா, பெருநாராற்று படையில் கரிகால பெருவளத்தானோட கொடை சிறப்பை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை இந்த முடத்தாம கன்னியார் வந்து கரிகால் பெருவளத்தானோட கொடை சிறப்பை எந்த நூல்களில் சொல்லியிருக்காரு பெருநாராற்று படை அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? இந்த மாதிரி டேட்டாவை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இந்த பாடல்களோட பொருள்களை நம்ம சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போகணும், பட் இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்டா. யார் எழுதியிருக்காங்க, எதை பற்றி எழுதியிருக்காங்க, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இதில் இருக்கிற ஸ்டோரியை சும்மா அப்படியே ஸ்டோரி மாதிரி மட்டும் பார்த்துட்டு போயிடாதீங்க. இந்த ஸ்டோரியெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. எது இம்பார்ட்டன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் நற்றிணை அப்படின்னு ஒரு நூல் பார்த்தோமா, அந்த நற்றிணை நூலை எதுக்கு உதாரணமாக சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஞாபகம் வருதான்னு. இது மாதிரி ஒவ்வொரு பாடல்களுக்கு கீழேயும் அதை பற்றி சொல்லியிருப்பாங்கல்ல, அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ கொடையை பற்றி யார் சொல்லியிருக்காங்க, பெருநாராற்று படையில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்டா, சரிங்களா? இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொல்லியிருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் உங்களுக்கே வியப்பாக இருக்கும். பார்க்கலாங்களா? இந்த கரிகால் பெருவளத்தான் கிட்ட போய் நாங்கள் செய்யுள் ஏற்றோம், நாங்கள் பாட்டு பாடுறோம் அப்படின்னு போனாவே அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஃபஸ்ட்டு போன உடனே ஒரு பசுமாடு ஒரு தன்னோட கண்ணுக்குட்டியை எப்படி அன்பாக அரவணைச்சிக்குதோ அது மாதிரி உங்களை விரும்பி போட்டுருவான். அது மாதிரி வர புலவர்களை விரும்பி போட்டுருவாங்களாம். நீங்கள் இப்போ நம்ம ஒரு அரசரை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு கையெடுத்து கும்பிடுவோமா? நம்ம கை தொழுவறதுக்கு முன்னாடியே பட்டாலான புத்தாடைகளை தந்து மாற்றிக்கொள்ள செய்வான். அவங்க வந்து தன்னை வணங்கணுன்றதை கூட அவர் எதிர்பார்க்க மாட்டாராம். அதை தான் சொல்ல வராரு. இந்த புத்தாடை நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டாக்க இன்னத்தில் தேரல் ஊற்றி வேண்டிய அளவு பருக தருவான். இங்கே வந்து மீனிங் இதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. தேரல் அப்படின்னா என்னன்னா, தேரல்னா தேனுன்னு சொல்லலாம், இல்லை நன்கு கனிந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்க பழச்சாறு, சரிங்களா? தேரல்னா ரெண்டு மீனிங் இருக்குது. தேன், பழச்சாறு அதுன்னு சொல்கிறாங்க, கல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தேரல் அதை வந்து ஊற்றி வேண்டிய அளவு பருக தருவான். அது மட்டும் இல்லாமல் சிறிதாக நீங்கள் வந்துட்டீங்க, அவர் சந்தோஷம் தாங்காமல் அவங்களோட தலையில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்களாம், பொன்னாலான தாமரையை சூடுவான். அதாவது ஒரு கிரீடம் வைப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அரில் மாலையையும் முத்து மாலையையும் பாடினி அணிய தருவான். அரில் மாலை முத்து மாலைனா தங்கத்தாலான மாலை, மாணிக்க கற்கள் இது மாதிரி பதிச்ச மாலைகளையும் முத்து மாலைகளையும் பாடினி அணிய தருவான். இங்கே ஏன் பாடினி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, பாணர் குலத்தை சேர்ந்த பெண்களை தான் பாடினின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த பாணர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, பாணர் குலத்தை சேர்ந்த பெண்களை பாடினின்னு சொல்லுவாங்களாம். அப்போ பாணரோட ஒய்ஃபு தான் பாடினி. அவங்களோட ஒய்ஃபுக்கும் இவருக்கு மட்டும் இல்லை, அவங்க ஒய்ஃபுக்கும் என்ன தருவாங்களாம், நிறையா முத்து மாலைகள் அந்த மாதிரி விலை மதிக்க முடியாததெல்லாம் பரிசாக தருவாங்களாம்.
பாணர்னா பானை செய்கிறவங்க அந்த மாதிரி வராது. பாணர்னா யாருன்னா பாடல்களை பாடி பரிசினை பெறுபவர்கள், புலவர்கள். அவங்கள வந்து பாணர்கள், அதாவது பாட்டு பாடுறவங்க மட்டும் கிடையாது, இந்த இசைக்கருவிகளெல்லாம் மீட்டுவாங்கல்ல, அவங்களையும் பாணர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில். பெண் குதிரைகள் 4 பூட்டிய தேர்மேல் அனுப்பி வைப்பான். தேர் மேலே அனுப்பி வைப்பார். 7 அடி பின் சென்று ஏறுங்கள் என்பான். அந்த காலத்தில் விருந்தினர்கள் யார் வந்தாலும் 7 அடி பின் சென்று வழி அனுப்புவாங்கள்ல, அதுதான். அப்போ 7 அடி பின் சென்று ஏறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறினதுக்கு அப்புறம் பேரி அழை மீட்ட சொல்லி கேட்பான். அது ஏன் அப்படி சொல்கிறாருன்னு தெரில. ஏறினதுக்கு அப்புறம் சொல்லுவாராம், பேரி அழை மீட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த இசையை கேட்பாராம். அதுக்கு பரிசா வளமிக்க ஊர் கொண்ட நாட்டு, அதுக்கு பரிசா என்ன தருவாராம், நல்ல வளமிக்க ஊர் கொண்ட ஒரு நாட்டையே பரிசா தருவாராம். கரிகாலன் வந்து குதிரையை ஓட்டும் தேரோட்டி கையில் அந்த நுனியில் முள் பொறுத்திருப்பாங்களாம். அதாவது இப்போ தேரோட்டி ஓட்டுறாங்கன்னா இந்த சாட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சாட்டை வச்சுருக்கிறதுல அந்த நுனியில் மட்டும் முள் இருக்கும். லைட்டாக முள் இருக்கும். ஏன்னா அடித்தா குதிரைக்கு வலிச்சா தானே அது வேகமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு முள் வச்சுருப்பாங்களாம். ஆனால் அந்த மாதிரி கோழி அவன் கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கிப்பாராம். இது வந்து விலங்குகள் மேலே அவருக்கு எவ்வளோ பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குமா. அதாவது அவரோட கருணையை சொல்லுதான். அவங்க வந்து பரிசா தர்ற யானைகள் வந்து ரொம்ப சிறந்தது. ஆனால் பகைவர், அதாவது அவங்களோட எதிரிகளை பார்த்தா அது வந்து வெகுண்டு எழுமா. இது மட்டும் இல்லை, இந்த கரிகால் வளவன் என்ன பண்ணுவாங்கன்னா, இவ்வளோ பரிசு எனக்கு கொடுத்துருக்காரு அவர், அரசர் இவ்வளோ பரிசு கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு உண்மையை சொன்னால் அவருக்கு கோபம் வருமா. ஏன்னா இந்த உலகமே நிலை இல்லாதது அப்படின்ற உண்மையை அவர் புரிஞ்சுக்கிட்டு என்னை பற்றி பெருமையாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் வந்திருக்க புலவரை செல்லுங்கள் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்ல மாட்டாராம். ஏன்னா இவங்க என் கூடயே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஏங்குவாராம். பாருங்களேன், அந்த அரசரை எவ்வளோ உயர்வாக சொல்ல முடியுமோ அவ்வளோ உயர்வாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இது வந்து அந்த அரசரோட கொடைத்தன்மையை சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் அரசியலை பற்றி பார்க்கலாம். இயற்கை அல்லது செயற்கை காரணங்களால் மக்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்ததுனாலும் அதுக்கு பொறுப்பு யாருன்னா மன்னர் தானோ. மன்னர் தான் வந்து இயற்கையால் செயற்கையால், இயற்கைனா இயற்கை பேரிடர் சொல்லலாம், செயற்கைனா அந்த திருடுறது, கொலை பண்ணுறது, சமூகத்தில் நடக்கிற குற்றங்கள், மனிதர்களுக்கு ஏற்படுற குற்றங்கள்லாம் செயற்கை குற்றங்கள்னு சொல்லலாம். இதெல்லாம் நடந்ததுனாலும் அதுக்கு யார் தான் பொறுப்பான், மன்னர் தான் பொறுப்பான். தன்னோட குடிகளையும் படைகளையும் காத்து நிற்க வேண்டியது யாரின் கடமை, அரசரின் கடமை. இதை வந்து தன்னோட குடிகளை காக்காத ஒரு அரசனை வந்து உலகமே பழிக்கும். இந்த பாடலை ஒரு முறை பார்த்துக்கோங்க. இது புறநானூறு பாடல். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பிசிராந்தையார் கேள்விப்பட்டிருப்போம்ல, பிசிராந்தையார் வந்து அவரை பற்றி சொல்கிறாரு. என்னென்னா, எனக்கு வந்து இவ்வளோ வயசாயிருச்சு, ஆனால் நான் எப்படி நரகை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ரீசன் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, நற்குணத்தால் ஆகிய என் மனைவியோடு, அதாவது என்னோட மனைவிக்கு நல்ல குணம் இருக்குது, என்னோட மக்கள் கூட நல்ல அறிவு நிரம்ப பெற்றவர்கள், என்கிட்ட பணி புரிகிறவர்களும், அதாவது அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களும் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அந்த செயலை அப்படியே செஞ்சு முடிச்சிருவாங்களாம். புரியுதுங்களா? இவர் இந்த வேலையை இப்படி முடிக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா அதே மாதிரி கரெக்டாக அவங்க செஞ்சிடறாங்களாம். என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கிறன்ற மாதிரி சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோட வேந்தன், அதாவது அந்த நாட்டை ஆள்ற அரசன் வந்து முறையில்லாதனவற்றை செய்யாமல் முறையானவற்றை மட்டும்தான் அவங்க செய்வாங்க, முறையில்லாத செயல்களை என்னோட வேந்தன் கூட செய்யறது கிடையாது, நாட்டை நல்லபடியாக அவர் காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, என்னோட ஒய்ஃபும் குணவதி, என்னோட குழந்தைகளும் அறிவு நிறைஞ்சவங்க, என்கிட்ட வேலை செய்கிறவங்களும் நான் என்ன நினைக்கிறவங்களோ அதை செய்வாங்க, என்னோட அரசர் கூட முறை தவறி எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டார். அது மட்டும் இல்லாமல் நான் வாழ்கிற ஊரில் இந்த நெய்பர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் மாட்சிக்குரிய நற்குணங்கள். இங்கே மாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாட்சி அப்படின்னாக்க பெருமை, சிறந்த குணம், அதெல்லாம் வந்து மாட்சின்னு வரும். அப்போ மாட்சிக்குரிய நற்குணங்களும் நல்லொழுக்கங்களும் நிறைந்து ஐம்புலன்களையும் வென்று, அதாவது புலனடக்கி வாழ்பவர்கள்னு சொல்கிறாங்க. பணிவோடும் சிறந்த கொள்கையோடும் வாழும் சான்றோர்கள் பலர் உள்ளனர். இதனால தான் எனக்கு நரமுடியே தோன்றல, நானும் முதுமையே அடையாதவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிசிராந்தையார் சொல்கிறாரு. புரியுதுங்களா?
இந்த பாடலை எதுக்கு உதாரணமாக சொல்கிறாங்கன்னா அரசியலுக்கு உதாரணமாக. ஆக்சுவலாக இந்த கருத்து ஃபுல்லாக அரசியலுக்கு உதாரணமாக சொல்கிறாங்க. அரசியல்னா என்ன? அரசியல்னா தன்னோட குடும்பம், தன்னோட சுற்றுப்புறம், தன்னோட நாட்டு அரசர் இவங்க எல்லாம் மாட்சி பண்போடு விளங்குறதுனால தான் எனக்கு வந்து நரமுடியே இல்லை அப்படின்றத அரசியல் கலந்த அர்த்தத்தோடு சொல்கிறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கையறு நிலை. கையறு நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு நெருங்கினவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த நிலையை தான் கையறு நிலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்கிறாங்க. தம் மன்னன் இறந்ததற்கு குடிமக்களும் சான்றோர்களும் வீரர்களும் வருந்தி பாடுவது கையறு நிலை என்னும் துறையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இழப்பையும் எண்ணி வருந்துவது கையறு நிலை துறைக்குரியது. இது நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இழப்பையும் எண்ணி வருந்துவது என்ன துறைனா கையறு நிலை துறை. இந்த பாடல்ல நான் ஒரு வரி சொல்றேன், இது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. இளையோர் சூடார் வளையோர் கொய்யார் நல்யால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள். இந்த 2 லைன் பாருங்க. நல்யால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள். இது பார்த்துருக்கீங்களா? இது வந்து நம்ம லோயர் புக்கில் இருக்குது, 9th 10th இருக்குதுன்னு நினைக்கிறேன். 9th 10th இது இருக்குது. ஆனால் இது 100% இருக்குது. இது அப்படியே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு புறநானூறு பாடல். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, பாணன்னா யாரு? இசைக்கருவிகளை இசைக்கிறவங்க, பாடல் பாடுறவங்கள தான் பாணன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடினா அவங்களோட ஒய்ஃபு. இங்கே பாருங்க, நல்யால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள். இந்த பாட்டுக்கு மீனிங் பார்த்தா உங்களுக்கு இது புரியும். அதாவது ஒல்லையூர் அப்படின்ற ஒரு நாட்டை ஆண்ட அரசர் யாருன்னா பெருஞ்சாத்தன். அவர் வந்து இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த நாட்டில் முல்லைப்பூ, நிறைய பூக்கள் பூத்துருக்கும்ல, அந்த பூக்களை யாருமே சூடவே இல்லையாம். அந்த பூக்களை யாருமே பறிக்கிறது கூட கிடையாதாம். இளைய வீரர் சூடலைன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களும் மலர்கள் சூடுவாங்க, கழுத்தில் மாலை மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த போருக்கெல்லாம் போயிட்டு வந்தால் நிறையா பூக்கள்லாம் பறித்து இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இளைய வீரர்களும் சூடவில்லை, வளையல் அணிந்த மகளிர் சூடுவதற்காக பறிக்கவில்லை. அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் கூட அந்த பூவை பறிக்கலையாம். பாணர் தம் வளைந்த யாழை பயன்படுத்தி, அதாவது அந்த காலத்தில் வந்து பாணர்கள்லாம் யாழ் வச்சுருப்பாங்க. அந்த யாழை யூஸ் பண்ணி கீழே இழுத்து பறித்து தலையில் சூடிக்கல. பாடினியும் அணிந்து கொள்ளவில்லை. அப்படி இருக்கும்போது முல்லைப்பூவே நீ எதற்காக ஒல்லையூர் நாட்டில் பூத்த? அதாவது பெருஞ்சாத்தன் இறந்துட்டதுனால யாருமே இந்த பூவை பறித்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கக்குள்ள நீ எதுக்கு பூத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமாக, அதாவது கையறு நிலையில் பாடப்பட்ட பாடல் தான் இது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழர்கள் வந்து வணிகத்திலையும் சிறந்தோங்கி இருந்தாங்க அந்த காலத்தில். அதை வந்து நிறைய சங்ககால பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடல் கடந்து கூட அயல் நாடுகளிலும் வணிகம் செஞ்சாங்க. இதை நம்ம லோயர் புக்லேயே நிறைய பார்த்துருப்போம்ல. பழந்தமிழர் வந்து வணிகத்தை உள்நாட்டு வணிகம், அயல்நாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிச்சிருந்தாங்க. உள்நாட்டு வணிகம் வந்து பெரும்பாலும் நிலம் சார்ந்த பொருட்களையும் தொழில்களையும் அடிப்படையாக கொண்டது. அதாவது இந்த வேளாண்மை, இரும்பு தொழில், இது அடிப்படையாக கொண்டது தான் உள்நாட்டு வணிகம். அயல்நாட்டு வணிகம்னா இயற்கை பொருட்கள், கைவினை பொருட்கள், பருத்தி பட்டாலான ஆடைகளை அடிப்படையாக கொண்டது. அதாவது இயற்கை பொருட்கள்லாம் இந்த மிளகு, லவங்கம், இந்த வாசனை பொருட்கள்லாம் இருக்குல்ல, அது கைவினை பொருட்கள் அது எல்லாமே. அப்புறம் ட்ரெஸ்ஸஸ், இதுக்கு அடிப்படையாக கொண்டது தான் அயல்நாட்டு வணிகம். பண்டங்களை மாற்றுதலும் காசுகளை பயன்படுத்துதலும் வணிகத்தின் அடிப்படையாக விளங்கின. அந்த காலத்தில் வணிகத்தோட அடிப்படை என்னது? பண்டங்களை மாற்றுதல், அதாவது பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நாமளே கூட படிச்சிருக்கோம். உப்பு வாங்கிறதுக்கு நெல்லை விலையாக கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லி கூட படிச்சிருப்போம். அதுதான் இங்கே பண்டங்களை மாற்றுதலும் காசையும் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்தில் இருந்த அங்காடிகளை நாலங்காடி, அல்லங்காடி என வகைப்படுத்தப்பட்டிருந்தன. இது வந்து சிலப்பதிகாரத்திலே இது கொடுத்துருக்காங்க. நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு சொல்லிட்டு. நாலங்காடி அப்படின்னு சொன்னால் அது வந்து பகலில் நடக்கிற வியாபாரம். பகலில் இருக்கும்ல சந்தைகள், அதை வந்து நாலங்காடின்னு சொல்லுவாங்க. பகலில் இருக்கிற கடைகளை. அல்லங்காடினா அல்னா இருள்னு சொல்லுவாங்க. அப்போ அல் அங்காடி அப்படின்னக்குள்ள நைட்டில் நடக்கிற சந்தை, அதை தான் அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க.
எந்த வகையான வணிகமாக இருந்தாலும் பழங்காலத்தில் இருந்த வணிகர்கள் வந்து நெறி பிறழாது துலாக்கோல் போல் நடு நின்று வணிகம் செய்தனர். இதுவுமே புக்கில் இருக்குது. இதை வந்து பட்டினப்பாலையில் சொல்லியிருக்காங்க. அவங்க நடுநிலை தவறாது வணிகம் செஞ்சு வந்தாங்க அப்படின்றத பட்டினப்பாலை வழியே கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. இதுதான் நம்ம புக்லேயும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த லைன் கொடுத்துருப்பாங்க. நடுவு நின்ற நல் நெஞ்சினோர். நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் யாருன்னா அந்த காலத்தில் இருக்க வணிகர்கள். இதை புக்கில் எந்த ஸ்டாண்டர்ட் புக்குன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, பட் 8th to 10th ஒரு புக்கில் இருக்குது. நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் அப்படின்றது யாரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. யாருன்னா வணிகர்களை குறிக்குது. சரிங்களா? வணிகர்களை தான் நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் அப்படின்னு பட்டினப்பாலை சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த லைனும் இருக்குது. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும், இந்த லைனுமே இருக்குது. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாட்டோட பொருள் இங்கே கொடுத்துருக்காங்க. நீண்ட நுகத்தடியில் வைத்த பகலாணி போல. அதாவது நீண்ட நுகத்தடினா அந்த காலத்தில் அந்த துலாக்கோல், அந்த எடைக்கோல் எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் வச்சுருந்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதில் ஒரு பக்கம் மட்டும் கட்டி பொருட்களை வச்சு எடை வைப்பாங்க. அதுதான் நீண்ட நுகத்தடி வைத்த பகலாணி போல நடுவுநிலை என்னும் குணம் நிலை பெற்ற நல்ல நெஞ்சினராய். துலாக்கோல் மாதிரி அவங்க மனசும் வந்து நடுநிலையோடு இருக்குமா. அதாவது ஏமாற்ற மாட்டாங்க வணிகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தன் குடிகளுக்கு பழி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சிட்டு தான் பொய்யை தவிர்த்து வாய்மையுடையோராய் இருந்தனர். அவங்க பொய்யே பேச மாட்டாங்க, வணிகத்தில் நேர்மையாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. தன்னோட பொருளையும் மற்றவங்களோட பொருளையும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி கருதுனாங்களாம். ஒரு விஷயத்த வாங்குறாங்க, ஒரு விஷயத்த எடுத்துக்கிறாங்கன்னா அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்களாம். சப்போஸ் கொடுக்குறாங்கன்னா குறைவாக கொடுக்க மாட்டாங்களாம். புரியுதுங்களா? பல பண்டங்களையும் விலை சொல்லி கொடுக்கும் பழந்தொழிலால் வரும் உணவினை கொள்ளும் நெருங்கின குடிகளை கொண்ட பட்டினமாக விளங்கியது காவிரி பூம்பட்டினம். அதாவது இந்த பாடலில் வந்து காவிரி பூம்பட்டினத்தோட சிறப்பை தான் சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த வணிகர்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக அவங்களோட வணிக திறமையை மேற்கொண்டாங்க அப்படின்றத எந்த நூலில் விவரிச்சிருக்காங்கன்னா பட்டினப்பாலையில். நமக்கு கொஷின் கேட்கறதுக்கு எப்படி சான்ஸ் இருக்குன்னா, காவிரி பூம்பட்டினத்து வணிகர்களை பற்றின சிறப்பை கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பட்டினப்பாலை. சரிங்களா? அடுத்தது வேளாண்மையை பற்றி பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் அந்த தமிழர்கள் எல்லாருமே, அந்த பழங்கால தமிழர்கள்லாம் இயற்கையோட சூழ்நிலை, அதாவது எப்போ மழை வரும் அப்போ தானே பார்த்து சொல்லியிருக்காங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆடி பெருக்குக்கு அப்புறம்தான் இந்த விதை நெல்லெல்லாம் இது பண்ணவே ஆரம்பிப்பாங்க. தை மாதத்தில் அந்த அறுவடை செய்வாங்க, கதிர் அறுப்பாங்க. இந்த மாதிரி அந்தந்த இயற்கை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விவசாயம் செய்கிறது, பருவ காலத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப உழவு தொழில் செய்கிற பாங்கு, அவங்க விதைகளை தேர்வு செய்கிறது, பயிர் நுட்பத்தோட அறிவு, நீர்ப்பாசன திட்டம்லாம் அந்த காலத்திலே வகுத்திருந்தாங்க. அப்புறம் வேளாண்மை காவல் பணி, இந்த மாதிரி திணைகளின் அடிப்படையில் வேளாண்மையை முறைப்படுத்தி. திணைகள்னா என்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த இதெல்லாத்தையும் அந்தந்த நிலங்களுக்கு ஏற்ப வேளாண்மைகளை முறைப்படுத்தினாங்க. இப்போ குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், அந்த இடத்துல என்ன பயிரிட முடியுமோ அதை பயிரிடுவாங்க. ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்ப எந்த தாவரங்கள் வந்து நல்லா வளரும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேளாண் தொழிலை அவங்க வந்து முறைப்படுத்தி செஞ்சிட்டு இருந்தாங்க. இதை வந்து சங்ககால பாடல் வழி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல் அப்படியே ஒரு முறை பார்த்துக்கோங்க. இந்த பாடலோட பொருள் என்னன்னா, ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்து பெரும் பானாற்று படை இந்த நூலில் இருக்குது. அதாவது மருத நில உழவர்களோட வீட்டில் உணவுப் பொருட்கள் வந்து நிறைஞ்சிருக்குமா. அவங்க எப்படி பயிரிடுவாங்கன்னா, எருதுகளை வந்து ஏரில் பூட்டி, எருது மாடு தானே ஏரில் பூட்டி யானையோட வாய் மாதிரி இருக்கிற கலப்பையை அழுந்துமாறு பல முறை உழுது பயிரிடுவார். இந்த நிலத்தில் வந்து ஏர் ஓட்டுவாங்கல்ல, அதை தான் இங்கே வர்ணித்து சொல்லியிருக்காங்க. மீண்டும் உழுது களை எடுத்த புன்செய் நிலத்தில் அறுவடை காலத்தின் போது இந்த மாதிரி பயிர் பண்ணி அவங்க அந்த புன்செய் நிலத்தில் அறுவடை காலம் வரும்போது அவங்க வந்து ஒரு ஒலி எழுப்புவாங்களாம். அந்த ஒலிக்கு அஞ்சி அவங்க சவுண்டு கொடுக்கறதுக்கு பயந்துட்டு அந்த கடம்ப மலர்கள் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்குது அந்த குட்டி குட்டி குஞ்சுகளை, எதோட குஞ்சுகள்னா காடைப்பறவை இருக்குல்ல, அந்த காடையோட குஞ்சுகள் வந்து கடம்ப மலர்களை ஒத்துருக்குமா.
அந்த மாதிரி இருக்கிற குஞ்சுங்கள் எல்லாத்தையும் சிறிய கால்களையும் கரிய கழுத்துகளையும் கொண்ட, அதோட கால் வந்து குட்டி குட்டியாக இருக்குமா, அதோட கழுத்து கருப்பாக இருக்குமா, அந்த காடை பறவைகள் வந்து பாதுகாப்பான இடம் நோக்கி செல்லுமா. அது ஏன் நகர்ந்து போகுதுன்னா, அவங்க வந்து அறுவடை டைமில் வந்து ஒலி எழுப்புவாங்களாம். அந்த ஒலிக்கு பயந்துட்டு இந்த காடையோட அம்மா வந்து காடை குஞ்சுகளை கூட்டிட்டு கிளம்புவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சங்க தமிழரோட வேளாண் நுட்பத்தை வந்து சொல்லுது. மேபி எதுக்காக சத்தம் போட்டிருப்பாங்கன்னா, அறுவடை டைமில் வந்துட்டு அந்த காடை குஞ்சுகளுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக சத்தம் போட்டிருப்பாங்க. அடுத்து சங்க காலத்தில் இருந்தவங்களுக்கு வீரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதோட இது முடியுது. சங்க காலத்தில் வந்து வீரம் தான் முதன்மையாக போற்றப்பட்டது. ஆடவரும் மகளிரும் இயற்கையிலேயே மரப்பண்புன்னா அந்த மற்போர் விற்போர்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதெல்லாம் வந்து கேர்ள்ஸ்க்கும் இருந்துச்சான், பாய்ஸ்க்கும் இருந்துச்சான். இது போல ஆடவரும் மகளிரும் இயற்கையிலேயே மற்போர் பண்பு இருந்ததுனால தான் நிறைய போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சமுதாயத்தை பாதுகாக்கிற பொறுப்பு அஸ்யூஷுவல் அரசனுக்கு தான் இருந்துச்சு. நாட்டு மக்களோட வாழ்க்கை வளமா இருக்கணும் அப்படின்றதுக்காக பிற நாட்டோட போர் புரிஞ்சாங்க. அதாவது மற்ற எதிரி நாட்டவர்கள் வந்து நம்ம படிச்சிருப்போம்ல, வெச்சி கரந்தை உளிஞ்சை, அதெல்லாம் அந்த 12 படிச்சிருப்போம்ல, அதில் வந்து மற்ற நாட்டு அரசர் வந்து போர் புரிய வந்தால் தன்னோட நாட்டை பாதுகாக்க கோட்டைக்குள்ளே இருந்தே போர் புரிவாங்க அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல. அதே மாதிரி தான் மற்ற நாட்டு தன்னோட மக்கள் அமைதியாக இருக்கிறதுக்காக மற்ற நாடுகள் கூடயும் போர் புரிஞ்சாங்க. போரில் முதுகிடுதல் அப்படின்னா என்னன்னா, முதுகில் வந்து யாரையும் அடித்து கொல்லக்கூடாது. ஒரு வீரனை நேருக்கு நேராக நெஞ்சில் இருந்து தான் எதாக இருந்தாலும் பண்ணுமோ ஒழிய, முதுகில் அவனுக்கு அம்பு பட்டாலோ இல்லை பின்னாடி இருந்து வெட்டி அவங்கள கொன்னுட்டாலோ அது வந்து பெரும் பழி அப்படின்னு கருதுனாங்க. எதாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் தான். இதே போரில் விழுப்புண்பட்டு உயிர் விடுவதை பெருமையாக கருதினாங்க. போரில் வந்து பெருசாக காயம் ஆகி அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு வீரத்தோட அடையாளமாகவும் பெருமையாகவும் கருதினாங்க. புறப்புண் பெற்றவர்கள் வடக்கிருந்து உயிர் நீத்தலை புகழென கருதினர். இது வந்து என்னன்றதை இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது வடக்கிருந்து உயிர் நீத்தலை பற்றி வெண்ணி குயத்தியார் வந்து பாடுறது இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதை பார்க்கலாம். இந்த லைன் பாருங்க, அப்படியே நம்ம புக்கில் இருக்கு. நளியிரு முன்னீர் நாவாயோட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ. இது அப்படியே நம்ம புக்கில் இருக்குது, 10th புக்கில்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பாட்டு வந்துட்டு ஒரு புறநானூறு பாட்டு. இந்த பாட்டை பாடினது யாருன்னா வெண்ணி குயத்தியார், அவங்க பாடியிருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னா, கலிநடைனா பெருமையாக, ஒரு யானை ரொம்ப பெருமையாக வருதான். அந்த கலிநடை போடும் யானை மேலே வீற்றி இருக்கிற கரிகால் வளவ, கரிகாலனே நீ எப்பேற்பட்டவன்னா, கடலில் வந்து நாவாய்னா என்னது, கப்பல். நம்ம பார்த்துருப்போம்ல புக்கில். கடலில் வந்து கப்பலை ஓட்டி காற்றையே ஆட்சி செஞ்ச வலிமையானவர் வழி வந்தவன் நீ. கடலில் போகிறாங்கன்னா அந்த இடத்துல புயல் சூறாவளி அதெல்லாம் வரும்ல. இப்போ தான் நமக்கு வந்துட்டு வானிலை அறிக்கையெல்லாம் சொல்லுது, இப்போ புயல் வரப்போகுது, ப்ராப்ளம் வருது, அதனால் யாரும் கடலுக்கு போகாதீங்கன்னு இப்போ தான் அறிவிக்கை விடுறாங்கல்ல. அப்போல்லாம் எந்த வானிலை அறிக்கை இருந்துச்சு? எதுவும் கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட புயல் அந்த இதுலேயே கூட போயிட்டு கப்பலை செலுத்திட்டு வந்து காற்றையே ஆண்ட வலிமையாளர் வழி வந்தவன் நீ. அதாவது அவங்களோட மூதாதையர், கரிகாலனோட மூதாதையர்களை புகழ்கிறாங்க. புரியுதுங்களா? பெரிய போர் வந்துச்சு, அந்த போர்லேயே நீ ஜெயிச்சிட்ட. ஆனால் நீ நடத்தின அந்த போரில் உன்னோட வலிமையான தாக்குதலை தாங்க முடியாமல் புறப்புண்பட்டு அதுக்காக நாணி அந்த புண்ணை வந்து, அதாவது அவர் உடம்புல அவ்வளோ காயம் இருக்கான். யாருக்கு? பெருஞ்சேரலாதன் உடம்புல அவ்வளோ காயம் இருக்கான். அந்த மாதிரி காயப்பட்டதை பார்த்துட்டு அவர் நாணி, அதாவது வெக்கப்பட்டு அந்த போர் களத்திலேயே வந்து வடக்கிருந்து உயிர் துறந்தாராம். புரியுதுங்களா? அவரால் போரிட முடியல அப்படின்னாக்கா வடக்கிருந்து உயிர் விட்டுருவாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. யாருன்னா பெருஞ்சேரலாதன். இதை எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி கொஷினை வந்து கூற்று காரணம்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படி கேட்பாங்கன்னா, வடக்கிருந்து உயிர் விடுதலை பற்றி குறிப்பிட்டவர் யாருன்னா வெண்ணி குயத்தியார் அப்படின்னு கொடுத்துட்டு கூற்றுன்னு இதை கொடுத்துட்டு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, கரிகால வளவனுக்கும் பெருஞ்சேரலாதனுக்கும் இடையே நடைபெற்ற போரில் பெருஞ்சேரலாதன் புறப்புண்பட்டு நாணி அப்போர் களத்திலேயே வடக்கிருந்து உயிர் துறந்தான். இந்த மாதிரி கொடுத்துட்டு கூற்று காரணம் கொடுத்து கேட்டாங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
நீங்கள் இந்த ஸ்டோரியெல்லாம் மனப்பாடம் பண்ணுறீங்களோ இல்லையோ அது இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் இதுக்கான டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பாடல்களிலும் யார் பாடியிருக்காங்க, எதை பற்றி பாடியிருக்காங்க அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இலக்கிய பாடல்கள் எதனால சிறப்புற்று விளங்குதுன்னா, பாடுபொருட்களால், திணை, துறை, மரபு இதனால தான் அது ரொம்ப சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, உவமை, உருவகம், உள்ளுரை, இறைச்சி இந்த உத்திகளை சங்ககால புலவர்கள் கையாண்ட விதம் போற்றுக்குரியது. அதாவது சங்ககால புலவர்கள் தன்னோட நூல்களில், அதாவது செய்யுள்களில் எந்த உத்தியை கையாண்டாங்க அப்படின்னா, உவமை, உருவகம், உள்ளுரை, இறைச்சி இந்த 4 உத்திகளையும் சங்க புலவர்கள் இப்போ நம்ம பார்த்தது சங்ககால மக்களோட வாழ்வியலை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமும் சில டாபிக்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் 1 by 1 பார்க்கலாம். சரிங்களா? இதில் இம்பார்ட்டனை மட்டும் நோட்ஸ் எடுங்க. எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லியிருப்பேன்ல இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு, அது எல்லாத்தையும் லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு சில இடத்துல புரியலை, நம்ம இது உங்களுக்கு இம்பார்ட்டனாக படுது அப்படின்னு தோன்றதையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.